to குறிஞ்சிப்பு யூடியூப் சேனல். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி வச்சு இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மிளகா செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. இந்த செம்பருத்தி வச்சு எப்படி ஒன் சைடாக மாலை கட்டுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். நான் இந்த மாதிரி வந்து ஆணி வச்சு உட்டன் பிளாக் மாதிரி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணுன்னா வந்து மாட்டிட்டு உங்களுக்கு நான் வந்து சின்னதாக மாலை கட்ட போகிறேன். அதனால் 2 பக்கம் ஆணி இருக்கிற மாதிரி எடுத்துருக்கேன். பெருசாக வேணுன்னா ஒரு பக்கம் மட்டும் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கட்டியிருக்கிறேன். சின்ன மாலையை தான் கட்ட போகிறேன் நான். ஏன்னா கொஞ்சோண்டு பூ தான் இருக்குது. அதனால் வந்து 2 பக்கம் ஆணி இருக்கிறதா எடுத்திருக்கேன். இப்போ வந்து பெரிய மாலைன்னா ஒரு பக்கம் ஆணியில் மாட்டி விட்டு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே 2 கீழே 2 இருக்கிற மாதிரி எடுத்துருக்குறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, இந்த செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா விரியவே விரியாது, சுருளாக இருக்கும். அது அப்படியே சுருள் செம்பருத்தின்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து மிளகா செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. இந்த பூ விரியவே விரியாது. இது அப்படியே தான் வாடும், அப்படியே பூக்கும், அப்படியே வாடிடும். இதோட இதே வந்து ஃப்ளவரிங்கே வந்து இவ்வளோதான் இருக்கும். நல்லபடி டைட்டாக பண்ணிக்கோங்க. இந்த காம்பில் பண்ணோம்னா பார்த்திங்கன்னா அப்படியே தொங்கின மாதிரி போகும். அதனால் வந்து நான் மேலே இருக்கிறதில் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் 2 நாட் போட்டுக்குங்க, கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுக்காக. இது வந்து சின்ன பட்டு, இது கொஞ்சம் பெரிய பூ. இது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தாவே தெரியும். இப்படியே வச்சு கட்டிகிட்டே வாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி கட்டிகிட்டே வாங்க. இந்த மாதிரி அப்படியே கட்டிகிட்டே வாங்க. நிறைய பூ இருந்துச்சுன்னா நிறைய பெரிய மாலையாக கட்டுங்க. நான் கொஞ்சோண்டு பூ இருக்கிறனால சின்னதாக கட்டியிருக்கேன். பிரைடல் ஃப்ளவர் எப்படி செய்வோம் அதே மாதிரி கட்டிகிட்டே வாங்க. நல்லா நெருக்கமாக வரும். நல்லா நெருக்கமாக வரதுக்கு கை வச்சு ஒரு அமுத்திக்கங்க. இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரெண்டு நாட் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை வந்து கட் பண்ணிடுங்க. நான் அப்படியே ஆடியிலேருந்து அப்படியே எடுத்துறேன். இது நிறைய இருந்துச்சுன்னா அப்படியே பெரிய மாலையாட்ட வரும். அப்படியே லைனாக வருது. அப்படியே மாலையாட்ட நம்ம வந்து இதை ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.